Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா if and are இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எப்படி கம்பைன் பண்ணி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம if ஃபங்க்ஷன் உடைய ஃபார்முலாவையும் r ஃபங்க்ஷன் உடைய ஃபார்முலாவையும் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் if ஃபார்முலாவை பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல லாஜிக்கல் டெஸ்ட்ன்ற இடத்துல நான் ஆர் ஃபார்முலாவை கொண்டு வரேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா D3 அதாவது இங்க இருக்கக்கூடிய மார்க்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கிரேட்டர் தென் 90 அதாவது 90க்கு மேல இருந்தா எனக்கு ஏங்கிற கிரேடு கொடு, 90க்கு கீழே இருந்தா பிங்கிற கிரேடு கொடு அப்படிங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க இந்த கண்டிஷன்ஸ் எப்படி கொடுத்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். if ஃபார்முலால லாஜிக்கல் டெஸ்ட்ல நான் என்ன பண்றேன் ஆர்ன்ற ஃபார்முலாவில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன் 90க்கு மேல அப்படிங்கிற மாதிரி. 90க்கு மேலன்னு இருக்கிறது ஆர் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ட்ரூன்னு வரும். 90க்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இப்ப இந்த இடத்துல இது ட்ரூன்னு எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம if ஃபார்முலால வேல்யூ if ட்ரூனா ஏ, if ஃபால்ஸ் அப்படின்னா பிங்கிற வேல்யூ அதை எடுத்துக்கும். ஸோ இப்ப பாருங்க நமக்கு 90க்கு கீழே இருக்கிறனால பின்னு வந்துருச்சு. இதுவே 90க்கு மேல இருக்கிறதெல்லாம் பாருங்களேன் ஏன்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க 92ங்கிறது ஏ, 99 ஏ, 99 இங்கே ஏ, 94 ஏ. ஸோ இது மாதிரி தான் if ஃபார்முலாவையும் ஆர் ஃபார்முலாவையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்ணலாம். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் பண்ற இடத்துல எல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்வாய்ஸ் பண்ற இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதர் தென் தமிழ்நாடா இருந்து அப்படின்னா 18% போடுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த ஆர்ன்ற ஃபார்முலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்வாய்சஸ்ல அக்கௌண்ட்ஸ் நிறைய இடத்துல இது பயன்படுது. இது மாதிரி வேற எங்கெல்லாம் ஆர் அண்ட் இஃப் ஃபார்முலா பயன்படுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள்ட்ட இருந்து. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.